அனைவருக்கும் வணக்கம். விசிகாவினுடைய திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு ஏரோடான் நிறுவனத்தையே பார்த்தீங்கன்னா மிரட்டி அவர்கள்ட்ட கமிஷன் கேட்டிருக்காரு. அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ நிஷா அப்படிங்கிறவங்க நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டு அப்பாவு அவர்களை பார்த்து, ஐயா இந்த மாதிரி அந்த பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனி நடத்த விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சபாநாயகர் அவர்களும் நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இவரை நீங்கள் பதவி நீக்கம் பண்ணுங்க, இவர் அந்த பதவிக்கு தகுதியே இல்லாதவர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சிஇஓ நிஷா அவர்களும் பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போவுமே அவர் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்களை. நீங்கள் ஆக்சுவலாக இது என்னென்னா பிரைப் கேட்டாங்க, நாங்கள் அதை கொடுக்கல, எங்கள் கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, இந்த ப்ரைவேட் கம்பெனி மட்டும் சம்பாதிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் டேரெக்டாக சபாநாயகர் சாரை பார்க்க வந்தோம். ஸோ ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்க நான் கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கோவளம் பகுதியில் இந்த ஏரோடான் அப்படிங்கிற நிறுவனம் இயங்கிட்டு வருது. இவர்கள் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு டூரிசம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர்கள் ஹெலிகாப்டரில் நம்ம ஏறணும் அப்படின்னா சுற்றி காமிச்சு திருப்பி இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றுலா ரீதியிலான ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் ஏற்கனவே அமைச்சர் தாமு அன்பரசனால் திறந்து வைக்கப்பட்ட ஒன்று. அவர் சொல்லப்போனால் திமுக அமைச்சர் தான் இதுக்கு பின்னாடி திறந்து வச்சுக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தலைமையில் திறந்து வைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கிட்டே போயிட்டு இது என்னோட தொகுதிக்குள்ளே வருது அப்படிங்கிற காரணத்துக்காக அப்ரோச் பண்ணி, உங்கள் பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா, இந்த ஹெலிகாப்டர் எப்போ உருவாக்குனது தெரியுமா, இது எவ்வளோ நாள் இதுக்கு அந்த லிமிட் இருக்குது, பீரியட் இருக்குது, இப்படிலாம் போய் அங்கே போய் கேள்வியெல்லாம் கேட்டதா எஸ் பாலாஜி அவர்களே சொல்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் கேட்டேன்னா, என் தொகுதியில் ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த தொகுதி மக்களுக்கு நான் தானே பொறுப்பு, அப்போ நான் தானே இதெல்லாம் கேட்டு கவனிச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறையில் நபர் மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பணம் கேட்குறாருங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா சான்றிதழும் வாங்கி தான் நாங்கள் வச்சுருக்கோம். சொல்லப்போனால் மத்திய ஏவியேஷன் துறையிலிருந்து அனைத்து சான்றிதழும் நாங்கள் வச்சுருக்கோம். எங்ககிட்ட சட்ட ரீதியாக எதுவுமே தவறாக இல்லை. இவர் ஏற்கனவே கடந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திற்கு அந்த மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லி லோக்கல் ஆளுங்களை வச்சு சீல் வச்சிருக்காரு எஸ் பாலாஜி அவர்கள் இந்த நிறுவனத்துக்கு. இப்போ சீல் வச்சதுக்கு அப்புறம் இவர்கள் மறுபடியும் சட்ட ரீதியில் அனுமதி வாங்கிட்டு தான் திருப்பி ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் எனக்கும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு அவர்களே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. லாஸ்ட் இயரே அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் அது மாதிரி கொடுக்கணும், என்னையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த இடத்துல அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அந்த நிஷா அவர்களே, சிஇஓ நிஷா அவர்களே சொல்கிறது என்னென்னா, எனக்கும் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த எனக்கும்ன்றதுக்கு பின்னாடி அப்போ நிறைய பேரை இந்த நிறுவனம் கூட கவனிச்சிருக்கலாம். இந்த நிறுவனம் அப்படி லஞ்சமே கொடுக்காத நிறுவனமா, இவர்கள் நாங்கள் நேர்மையாக தான் இருப்போம்னு சொல்லி பேசுகிறாங்களான்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் பேசுகிற வார்த்தையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவர்கள் தரப்புல இருந்து நிச்சயமாக திமுக தரப்பில் உள்ள அமைச்சருக்கோ இல்லை வேற யாருக்கோ கூட இவர்கள் சொல்லக்கூடிய அந்த லஞ்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா எனக்கும் கொடுங்கன்னு சொல்கிறாருன்னா வேற யாருக்கும் கொடுத்தது அவர் பார்த்துருக்காருல்ல. இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ திமுக தரப்புல லஞ்சம் வாங்கினா அதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், விசிக தரப்பு எம்எல்ஏ வாங்கக்கூடாதா, பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி லஞ்சம் வாங்கக்கூடாதா அப்படின்னு கூட சில பேர் நீங்க யோசிக்கலாம். அது தவறான ஒன்று. ஏன்னா திமுக லஞ்சம் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவர்கள் நாங்கள் ஒரு புரட்சிகர அரசியலை பண்ண வந்திருக்கோம், நாங்கள் ஜனநாயக ஆட்சியை கொடுக்க வந்திருக்கோம் அப்படிலாம் யாரும் மக்கள் நம்பலை. அவர்கள் திமுக அப்படிப்பட்ட ஆட்சியை பண்ணணும்னு மக்கள் நம்பலை. திமுக ஓட்டு போடுறவங்ககிட்ட போய் ஏன் நீங்கள் திமுக ஓட்டு போடுறீங்க, திமுக ஒரு தூய ஒரு அரசியல் கட்சியா, ஒரு மாற்று அரசியல் கட்சியா நீங்கள் கேட்டிங்கன்னா, யார் தான்ப்பா கொள்ளையடிக்கல, யார் வந்தாலும் கொள்ளையடிக்க தான் போகிறாங்க, அதுக்கு இவங்களே அடிச்சுட்டு போட்டுமேன்னு சொல்லி தான் அந்த மனநிலையில் தான் மக்கள் ஓட்டே போடுவாங்க. ஆனால் விசிக போன்ற கட்சிகள் நீங்கள் அப்படி சொல்லி வரல. நீங்கள் ஒரு திமுகவினுடைய ஒரு சாயல்ல அந்த மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலையே. நீங்கள் 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி மாற்று சக்தியாக உருவெடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. அதற்கு முன்னாடியுமே சரி, நாங்கள் ஒரு புரட்சிகரமான கட்சி உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்தோம்னா திமுகவோட மோசமாக இருக்கே. இதான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இது இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லை. ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய அந்த பிரச்சனையிலையுமே விசிக தரப்பு தான் ரொம்ப திட்டமிட்டு காவல்துறைக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து இவர் மேலே குண்டாஸ் போட வச்சு இன்றைக்கு அவர் உள்ளே வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர் வெளியே வர முடியல. குண்டாஸ் போர்ட்லேயே ரத்தாகலை. அந்த வழக்கு அப்படி இழுவையில் போயிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த அளவிற்கு இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்காங்கன்றதை பாருங்க. ஆள் அனுப்பி தாக்க வச்சு எதிர்த்தாக்குதல், தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எதிர்த்தாக்குதல் பண்ணவர் மேலேயே வழக்கு பதிவு பண்ணி கொலை முயற்சி, கொடூர தாக்குதல், கெட்ட வார்த்தை பேசுதல்னு பல வழக்கு பிரிவுகளை போட்டு இன்னைக்கு அவர் மேலே குண்டாசும் போட்டு சிறையில் வச்சிருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒரு அங்கம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். நேரடியாக பணம் கேட்டு மிரட்டுறாங்க, சபாநாயகர் கேட்டே போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இதோட தரப்புல இருந்து பணம் கேட்கல அப்படிங்கும்போது அவர்கள் அப்பாவுக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது வம்படியா அவர்களுக்கும் சில பிரச்சனைகளை கொண்டு போய் உருவாக்கி விடும். சும்மா ஒன்றும் யாருமே எம்எல்ஏக்கு அகைன்ஸ்டாக போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போது இதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னா
விசிகா தரப்பிலுமே தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறதே அவர்கள் இது நிறுவனங்கள் வந்து மிரட்டுறாங்க, பல கம்பெனிகள் வந்து மிரட்டி வந்து பணம்லாம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறது சமூக வலைதளங்களையும் சரி அது அனைத்து பகுதிகளிலுமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கும். அப்போ அதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, திரும்ப அவர்கள் வந்து மேடையில் பேசுறதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லையே. திரும்ப பேசுகிற ஜனநாயகத்தை நாங்கள் வந்து பாதுகாப்போம், சனாதானத்தை ஒழிப்போம், அவருடைய பேச்சு எல்லாமே வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தான். இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் பற்றி பேசவே மாட்டார். ஸ்ட்ரைட்டாக வந்து மோடி டு அமித்ஷா, அமித்ஷா டு ஜேபி நட்டா, இந்த லெவலில் தான் அவரோட அரசியல் இருக்கும். இந்த கீழ்மட்ட லெவலில் வரவே மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் வந்து பார்க்கவே மாட்டார். அவர் பேசும்பொழுதும் ரொம்ப வந்து ஒரு தூய அரசியல்வாதி அளவுக்கு தான் அவர் வந்து பேசுவார். ஆனால் அவர் கட்சியில் உள்ள நபர்கள் எப்படி இருக்காங்க, எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல பொறுப்பாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி பார்த்தோம்னா இது மாதிரி பல செய்திகள் நமக்கு வந்து வெளியே வரும். ஸோ அப்படி அதில் ஒரு செய்தியாக தான் இதுவும் இருக்குது. இதை தாண்டி இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கும் மேலே இருக்கிற நபர் தான் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சட்ட ஒழுங்கை என்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறேன், இரும்பு கரம்புடன் நான் வந்து அதை பாதுகாப்பேன் அப்படின்னு பேசினார் இல்லையா. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதில் இடையில ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். இந்த எஸ் பாலாஜி அவர்கள் யார் என்று கேட்டீர்கள் என்றால், திமுகவிற்கு ஒரு ஓவர் டைம் வேலை பார்க்குற மாதிரி, திமுகன்னு சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய டாக்டர் ஷர்மிளா அவர்களினுடைய கணவர். நீங்கள் விவாதம் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கலாம். ஷர்மிளா அவர்கள் வந்து பங்கேற்று பேசுவார்கள். எக்ஸ் தளத்திலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நபரினுடைய கனவு தான் இந்த விசிக எம்எல்ஏ என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கென்றால் நாளைக்கு வந்து அவர்கள் பிற கட்சிகளுக்கு சில விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க. அப்போ நம்ம இதை தூக்கிட்டு போய் நிற்கணும் இல்லையா, பாருங்க மேடம் உங்கள் கணவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, இதெல்லாம் வந்து லஞ்சம் கேட்குறது தப்பு இல்லையா அப்படின்னு நாம் போயிட்டு அது கேட்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக சொன்னேன். ஸோ மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு என்ன சட்ட ஒழுங்கை வந்து ஒரு பாதுகாக்கிறாருன்னு சுத்தமாக நமக்கு புரியவே இல்லை. இந்த இவங்களோட பிரச்சனையை விட்டுருங்க, இந்த யாரோடான் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறதுன்றது உண்மை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா போதையில் நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகிறோம். சொல்லப்போனால் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. போதையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கொலைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு ஒருத்தர் வந்து கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு வேலையை வந்து பார்ப்பாங்க, ஒரு டீமாக வந்து வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி போகிற போக்கில் ஒரு சண்டை வருதா, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அதில் வந்து அவர் ஒரு வார்த்தையை வந்து விட்டு பேசிட்டாரு அப்படின்னாலோ இல்லை ஏதாச்சும் சின்ன கைகளை போனால் கூட அறுவாள் எடுத்து வெட்டக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. இது ரொம்ப வந்து ஒரு மோசமான போக்கை நோக்கி இழுத்துட்டு போகுது. கூலிப்படையை வச்சு கொலை பண்ணக்கூடிய நபர்களுமே வயது சிறிய நபர்கள், இந்த மைனரா உள்ள பசங்களை, போதைக்கு அடிமையாக உள்ள பசங்களை பயன்படுத்தி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயே கூட அப்படிப்பட்ட நபர்கள் ஈடுபட்டதெல்லாம் குற்றச்சாட்டு உண்டு. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கண்ணெதிரே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி தேர்தல் வேற கிட்ட வரக்கூடிய சூழலில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்களே கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்கிறது, நம்ம இயல்பாக வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே வந்து பயமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் நம்ம செய்தியில் பார்க்குறோம் அப்படிங்கிற அச்ச உணர்வு மக்கள்கிட்ட ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தினந்தோறும் உங்களுடைய ஊடக செய்திகள் நமக்கு புரிய வைக்கும். இத்தனைக்கும் ஊடக செய்திகளே வந்து பெரிய அளவில் பெண் நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து மக்கள் மத்தியில் பெரிய பேசுபொருள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் சரி, அதுக்கு திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய சபரீசனுடைய பெண் நிறுவனமும் சரி ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஒரு முக்கியமான செய்தி நரேட்டிவாக மாறுது, மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருள் ஆகுதுன்னா ஊடகங்களோட ஃபோக்கஸ் அப்படியே வேற பக்கம் திருப்பிடுவாங்க. அப்படி இருந்த அப்புறமாவும் கூட ஒரு 3 நிமிடம் 4 நிமிட செய்திகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை வந்து அந்த அளவுக்கு எடுத்து மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, அது வரைக்கும் அப்படி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நிச்சயமாக தமிழக அரசு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பெடுத்து கவனம் எடுத்து இது மாதிரியான சம்பவங்கள், கஞ்சா புழக்கம், இது எல்லாத்தையுமே வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையை வச்சுக்கலாம். நன்றி.